இன்னைக்கான இரண்டாம் ப்ரோமோவில் டாஸ்க்கை பற்றி பேசுகிறாரு நம்ம சேதுபதி அவர்கள். அதாவது நேத்திக்கு வந்து ரோஸ்ட் பண்ணுறன்ற பேரில் நேத்திக்கான எபிசோடே வேஸ்ட் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஒன்றுமே அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலை. ஒரு துளி, ஒரு இன்ச்சு, ஒரு 5% கூட அவர் வந்து பண்ணலை. சரி, ஓகே, எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க சார். நீங்கள் வந்து அவங்க மைக்கு போடாமல் வேணும்னே மறைச்சது எல்லாத்தையும் விட்டுருங்க சார். அங்கே இருந்து அது ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வெளியில் வரும்போது 2 பேருமே லேட்டாக வந்தாங்க. அங்கக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னு தெரில. பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவையும் வியானாவையும் கேட்டார். ஏன் அவங்களை கேட்கல? அதை நேற்று சபையில் சொல்லியும் அதை அட்ரஸ் பண்ணலை. இன்றைக்குமே அதை பற்றி பேசலை. ஏன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க? ஏன் சார் 1 hour எபிசோடில் நீங்கள் காட்டிட்டீங்க சார். காட்டலனா பரவாயில்ல, காட்டின விஷயத்தை ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இந்த கேள்வி அவர் மேலே பல பேர் வச்சுட்ருக்காங்க. இவர் வந்து இஸ் அன்ஃபிட் டு பி த ஹோஸ்ட் அப்படின்னே எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவரே அவர் பேரை கெடுத்துக்கிறார். சேதுபதி அவர்களே அவரோட பேரை கெடுத்துக்கிறாரு. அவருக்கு தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒழுங்காக பார்த்துட்டாச்சும் வரணும். எதுவுமே இல்லாமல் அறகுறையாக வந்து பேசிட்டு உலகநாயகன் பட்டம் பெற்ற கமல்ஹாசன் அவர்களுக்கே ஒரு சீசனில் அவர் பயாஸ்டாக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக மக்கள் அவரை தூக்கி எங்கே வச்சாங்க. ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே அவருக்கு முடிச்சு விட்டாங்க. மனுஷன் எப்படி கம்பீரமாக ஒரு கட்சியை தொடங்கி வந்தார் தெரியுமா? மக்கள் நீதி மையம் சொல்லி இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக நான் வந்து மைய கருத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெத்தாக வந்தாப்புல, டிவியெல்லாம் உடைச்சாப்புல, குடும்ப அரசியலை எதிர்த்து பேசினாப்புல. கடைசியில் அவர் எங்கே போய் நின்னார்? அவங்கக்கிட்டே தான் போய் நின்னார், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக. அப்படி ஆக்கி விட்டாங்க மக்கள். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா விஜய் சேதுபதி அவர்களே? அவராச்சும் ஒரு சீசனில், மாயா சீசனில் மட்டும்தான் மாயாவுக்கு வந்து அந்த ஒரு ஃபேவரிசத்தை காட்டினார். அதுக்கே முடிச்சு விட்டாங்க. நீங்கள் போன சீசன்லேயும் சில பேருக்கு ஃபேவராக தான் நடந்துக்கிறீங்க, இந்த சீசன்லேயும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணனை விட்டு மற்றவனை போட்டு கத்துறது, அவன் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுவுறது, உங்கள் வன்மத்தெல்லாம் அவங்க மேலே காட்டுறது சரியே கிடையாது. நீங்கள் ரொம்ப தமிழ்நாட்டு மக்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் டாஸ்கில் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, டெக்கோரம், இந்த கோர்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாருங்கள், கோர்ட் நடக்குது அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கான ஒரு மரியாதை, ஒரு டிசிப்ளின், டெக்கோரம் இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த வாரம் முழுக்க அந்த கோர்ட்டுக்குள்ளேயே எவ்வளோ சண்டை, எவ்வளோ பேச்சு, எவ்வளோ பஞ்சாயத்துன்னு தெரியும். அதை தான் அவர் கேட்குறாரு. இந்த கோர்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணல ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. சில வியானா வந்து கானா வினோத் பேரை சொல்கிறாங்க. கானா வினோத் அவர்களும் அதே தான் பண்ணாப்புல. கானா வினோத்தை சமாளிக்கவே முடியல, அதை தான் வியானாவும் சொல்கிறாங்க. அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவர் அந்தளவுக்கு ரொம்ப ஹைப்பராக நடந்துக்கிறாரு. கானா வினோத் பொறுத்த வரைக்கும் 0% அக்செப்டன்ஸ், அது வந்து அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய மைனஸ். அது மட்டும் இல்லாமல் வார்த்தையை விட்டுறது. அவர்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல விஷயம் கவுண்டர் காமெடி, அது மட்டும்தான். டாஸ்க் விளையாடுறார், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக கானா வினோத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம், நம்ம அட்மையர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு இல்லை. கானா பாடகர் ஓகே, நல்ல மனிதர் ஓகே, கவுண்டர் காமெடி ஓகே. அதை தாண்டி வந்து அவர்கிட்ட என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் மைனஸாக பார்த்தீங்கன்னா என் கண்களுக்கு நிறையா தெரியுது வந்து கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸே கிடையாது. ஒரு வெற்றியாளருக்கோ ஒரு டைட்டில் வின்னருக்கோ அக்செப்டன்ஸ், மனிதனுக்கே அக்செப்டன்ஸ் தேவை. விமர்சனங்களை ஏற்காத மனிதன் ஒரு நல்ல மனிதனாகவே இருக்க முடியாது. இதுக்கு தான் நம்ம பொலிட்டிக்கலி ரைட்டான பர்சனாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறது. அதுக்கு தான் பொலிட்டிக்கலி ரைட்டான பர்சனை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த பிக் பாஸை வெறும் விளையாட்டு நிகழ்ச்சியாக மட்டும் பார்க்காமல் இந்த சமுதாயத்தோடு இதை ஒப்பிட்டு, இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சின்ன ஒரு புரோட்டோடைப்புன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? வெளியில் என்ன நடக்குதோ அதுதான் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. வெளியிலையும் நம்மளை ஒரு 24 மணி நேரம் ஒரு கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்குது. பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு அதில் நிதானமாக இருக்கோம், நம்ம என்ன மக்களுக்கு சொல்கிறோம், நம்ம என்ன மக்களுக்கு செய்கிறோம், சொல்கிறத தாண்டி என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே மக்களுக்கு காட்டுறது தான். இப்போது ஒரு நல்லவன் இருப்பான், ஒரு கெட்டவன் இருப்பான், ஒரு அயோக்கியம் இருப்பான், ஒரு குற்றவாளி இருப்பான், நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது இவர்கிட்ட இருந்து இதை நம்ம எடுத்துக்கலாம், இவர்கிட்ட இருந்து இதை நம்ம கற்றுக்கணும், இவங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகவே நம்ம இருக்கவே கூடாது. இதுதான் இந்த ஷோ காட்டும், ஒரு பர்சனாலிட்டியை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.
ஆனால் இந்த சீசனில் அது நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. எவன் அதிகமாக கண்டென்ட் கொடுக்குறான், எவன் அதிகமாக நெகட்டிவிட்டி கொடுக்குறான், அவன் தான் டைட்டில் வின்னர், அவன் தான் ஃபேவரட்டான பிளேயர், நல்ல பிளேயர். கண்டென்ட் கொடுக்குறவங்க அவங்க தான் கண்டென்ட் குயின். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த மாதிரி. ஸோ கானா வினோத் அவர்களுக்கு இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்த ஒருத்தர் இவ்வளோ தூரம் வந்ததே கிடையாது. கானா வினோத் முதல் முறையாக வந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா, மற்றவர்கள் யாருமே அங்கே சரியில்லை, அங்கே இருக்கிறதுல எல்லாருமே ஃபஸ்ட்டு தான். அதில் ஓரளவுக்கு கானா வினோத் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அவர் மேலே வைக்கக்கூடிய அன்புக்கு காரணம் அதுதான். ஆனால் அப்படி இருக்கிற கானா வினோத் அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் எடுத்துக்கணும். முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் உங்களுடைய குற்றங்களை, உங்களோட தவறுகள் தான். உங்களை வந்து யாரும் ஜெயிலில் தூக்கி போட போகிறது கிடையாது. இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வினோத் நீங்கள் நான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எஸ் நான் பண்ணியிருக்கேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கலாம். இப்போ கோர்ட்டில் அவருக்கு எதிராக ஒரு வழக்கு நடக்குது, டாஸ்க் நடக்குதுன்னா, இது உங்கள் குற்றமா, சரி நான் பண்ணியிருக்கேன் பண்ணலை அவ்வளோதான். இல்லைங்க இதை நான் பண்ணியிருக்கேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லைங்க இதை நான் பண்ணலை, எந்த இடத்துல நான் பண்ணேன், இதுக்கான ஒரு நியாயம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் முறையீடு செய்யலாம். ஆனால் கானா வினோத் என்ன பண்ணுவார், அந்த டாஸ்க்கை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி கத்துறது, கூச்சல் போடுறது, வார்த்தையை வர்றது, எகிரிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவரால் துளியும் கூட அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஒரு பக்கம் அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா, இன்னொரு பக்கம் வார்த்தைகளை கண்ணா பின்னான்னு விடுறது, ஏன்றது அது இது மொக்க, ரொம்ப ரொம்ப லோக்கலாக இறங்கி பேச ஆரம்பிச்சிருவாப்பில். இது நமக்கு அழகில்லை. நம்ம எங்கேருந்து வரோம், நானாக தான் இருக்கேன், நான் ராவாக இருக்கேன், எல்லாம் சரிதான். அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்துடுங்க நம்ம மேலே. ஒரு ஸ்டீரியோடைப்பை ஒட்டிடுவாங்க, இந்த ஏரியாவிலேருந்து வரவங்களாம் இப்படி தான் பேசுவான். அதை மாற்றுறதுக்காக நம்ம வந்திருக்கோம், தப்பு இல்லை. இப்போ இதில் ஒரு பெருமையே கிடையாது நமக்கு. லோக்கலாக பேசுகிறது வந்து, ஏங்க நான் பிறந்து வளர்ந்தது அப்படி தாங்க, நான் லோக்கல் தாங்க, ஐயே நான் அப்படி தான், அப்படி அதில் பெருமை கிடையாது. இங்கேருந்து வந்திருக்கேன், இங்கேருந்து வந்தவன் நான் என்ன சாதிச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, என்னை பார்த்து பல பேர் எத்தனை பேர் மாறி இருக்கான், அதுதான் வளர்ச்சி. நம்ம ஏரியா எப்படியே இருக்கணுமா, நானும் வடச்சென்னைக்காரன் தான், இப்படியே இருக்கணுமா, இல்லை, எனக்கு என் ஏரியா டெவலப் ஆகணும், இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். ஆனால் மாறா இங்கே என்ன கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய தொழிற்சாலைகளை, இது தொழிற்சாலைகள் கொண்ட ஒரு சிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்கான் வடச்சென்னையை. முழுக்க முழுக்க பொல்யூட்டான ஒரு ஏரியா வடச்சென்னை. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வாழ்கிறதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் வடச்சென்னையை பலி கொடுக்குறாங்க. பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது, அதெல்லாம் அங்கே பேசலாம், முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் பேசலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மளை பார்த்தோன்னே இந்த ஆள் இப்படி தான்ப்பா, இவர்கிட்ட கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸ் கிடையாது, இந்த ஆள்கிட்டலாம் பேசவே முடியாது, பேசினாலே அவர் வந்து ரொம்ப நாகரிகம் இல்லாமல் பேசுவார், ரொம்ப லோக்கலாக பேசுவார், அதனால் அவர்கிட்ட பேசவே வேணாம், நம்ம ஒதுங்கி போயிடலாம். இந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. வினோத் லிட்டரலாக அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. மக்களுக்கு பிடிக்குங்க, மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அங்கே யாரையாச்சும் ஒருத்தர் மக்கள் விரும்பி தானே ஆகணும், அதனால் மக்கள் விரும்புவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாற்றம் இருக்கணும், நம்மக்கிட்ட அந்த டெவலப்மெண்ட் இருக்கணும். நம்மளாக இருக்கிறதுக்கு இந்த ஷோ கிடையாது. நம்மளாக இருக்கிறோம், நம்ம இந்த ஷோக்குள்ளே வரோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவெல்லாம் எப்படி நம்ம மாற்றி அதை பாசிட்டிவாக மாற்றுறோம், நம்ம எங்கேருந்து வளர்கிறோம் மாறுறோன்றது தான் இந்த நிகழ்ச்சி. நான் வந்தேன், நான் கலந்துக்கிட்டேன், நான் அப்படியே வெளில வந்துட்டேன், நான் இப்படி தான் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி கிடையாது. அதை யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இது ஒன்று, வினோத் அவர்களை வந்து போட்டு வெளின்னு வளர்க்குறாரு. இன்னொன்று இவங்க நம்ம பீடையை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமை பீத்திக்கிறது இருக்குல்ல, அப்படி பீத்திக்கும். ஐ எம் ஃப்ரம் அட்வொகேட் ஃபேமிலி, எனக்கு எப்படி கோர்ட்டில் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். முதல் நாள் ஜட்ஜாக இருக்கிறவங்க, நீங்கள் வந்து ஜட்ஜுன்றதுனால தான் நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். முதல் நாள். அடுத்த 2 நாள் அவுத்தூட்ட மாடு மாதிரி ஆடுறது, கண்ணா பின்னான்னு பேசுகிறது, இஷ்டத்துக்குன்னு பண்ணுறது, கொஞ்சம் கூட டெக்கோரம் மெயின்ட். அங்கே உட்காந்து 2 லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பார்வதி கமருதினை விட்ட லுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படிப்பட்ட ஒரு காம பார்வை, இந்த கண்ணிலேயே கற்பழிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி பார்த்துக்கிறாங்க 2 பேரும் விட்டா. கோர்ட்டுக்குள்ள இதான் உங்களோட டெக்கோரமா? அட்வொகேட் ஃபேமிலின்னு சொன்னீங்களே, இதுதான் உங்கள் அட்வொகேட் ஃபேமிலி உங்களுக்கு சொல்லி கொடுத்துதா அப்படின்னு நம்ம கேட்கல, அந்த வீட்டில் இருக்கிற பலருமே கேட்டிருக்காங்க. அப்படி தான் எம்ஜே கேட்டான், என்ன பார்வதி பெரிய அட்வொகேட் ஃபேமிலிலாம் சொன்ன பேச்சுக்கு மட்டும்தானா, டெக்கோரம்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு அவன் கேட்டதை எவ்வளோ பெரிய சீனாக்கி, பார்வதி எதுக்கு என் குடும்பத்தை பற்றி இழுக்கிற, ஏமா நீ தானமா சொன்ன ஐம் ஃப்ரம் அட்வொகேட் ஃபேமிலின்னு சொல்லி சொன்ன, நீயே இதே மாதிரி நடந்துக்கிட்டா அப்போ கேட்க தானே செய்வாங்க. நான் சொல்லுவேன், நீ ஏன்டா என் குடும்பத்தை இழுக்கிற, நான் என்ன வேணால் பேசுவேன், நான் டேஷாக கூட பேசுவேன், ஆனால் நீ அதை வச்சு என்னை பேசக்கூடாது.
நான் என்ன வேணால் குத்துவேன், ஆனால் நீ என்னை திரும்ப குத்தக்கூடாது. நான் உன்னை செருப்பு கழட்டி அடிப்பேன், ஆனால் நீ என்னை செருப்பு கழட்டி அடிக்கக்கூடாது. லிட்டரலாக நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் என்னை யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா இதான் நான், நீ செஞ்சினா தப்பு. இதை தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. கனி சொல்கிறாங்க, பார்வதினால தான் பல இடங்களில் டெக்கோரம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சுன்னு சொன்னோடனே பார்வதி வந்து ஏதோ சொல்ல வராங்க. சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோர்ட்டில் வந்து அந்த துள்ளல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. துள்ளல் கிடையாது, அது தொல்லல், நாகரிகம் இல்லாத செயல். அது நீங்களே உங்களுடைய குடும்பத்தாருக்கு களங்கத்தை விளைவிக்கிறீர்கள், அதுதான் உண்மை. சேதுபதி அதை தான் கேட்குறாப்புல. உங்களுக்கு வந்தால் அந்த துள்ளல் வந்து ரசிக்கும்படி இருக்குது, மற்றவர்களுக்கு வந்தால் என்ன, மற்றவர்களுக்கு வந்தால் என்ன, ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க? கோர்ட் மெயின்டைன் தி டெக்கோரம், மெயின்டைன் தி கோர்ட் டெக்கோரம் மற்றவங்களுக்கு நான் பேச வேண்டியது, ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதெல்லாம் வெறும் அட்வைஸ் மட்டும்தான். கேட்டால் கேள்வி, கேட்கலனா போ. நீ திரும்ப என்னை கேள்வி கேட்டினா உன்னை நான் பி மவனே என்று அழைப்பேன். அதை கூட கேட்கலை. லிட்ரலாக பீப் பண்ணாமல் மைக்கில் அந்த வார்த்தை கரெக்டாக கிளியராக கேட்குது. பார்வதி எஃப்ஜே வந்து அது சொன்னதுனால வெளியில் வந்து பி மவனே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஒரு வார்த்தை ஹோஸ்ட்டு கேட்கலை. ஸோ இந்த டெக்கோரம் இதெல்லாம் வந்து வெறும் பேச்சுக்கு தான். கோர்ட்டுக்கு ஒரு டெக்காரம் இருக்கிற மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு டிக்னிட்டி டெக்காரம் இருக்குல்ல, அதை எங்கேயாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா பார்வதி? அந்த நிகழ்ச்சியே நீங்கள் வந்து ஏதோ 18+ ஷோ மாதிரி மாற்றிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வடக்கு வெப் சீரிஸ் மாதிரி போய்கிட்டு இருக்குது, ஸ்டோரி மோடில் போய்கிட்டு இருக்கு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து சேதுபதி கேட்குறாரு. 2வது ப்ரோமோவில் நடந்த சப்ஜெக்ட் தான். நம்ம லைவை பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.